Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல ரொம்ப முக்கியமான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போறோம். நைட் பகல்னு பாரபட்சமே பார்க்காம நமக்கு அதிகமா கடிச்சு தொல்லை தரக்கூடிய கொசுக்களை எப்படி ஒழிச்சு கட்டலாம் அப்படிங்கறத நிறைய டிப்ஸோட ஷேர் பண்ணிருக்கேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அது மட்டும் இல்ல கிச்சனுக்கு தேவைப்படக்கூடிய நிறைய டிப்ஸ் இந்த வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன். சோ வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல வீடியோஸ் அப்லோட் ஆகும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். கமலா ஆரஞ்சு பழத்துடைய தோலை தான் நான் எடுத்திருக்கேன். நல்ல ஃப்ரெஷ்ஷாக நல்ல வாசனையாக இருக்கும் போது நீங்கள் பார்த்து எடுக்கணும். அப்போ தான் இது நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். உரிக்கும் போதே நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இதை நல்ல ஒரு மெல்லிசான நைஸான கிளாத்தில் நடுவில் வச்சு நல்லா மூட்டை போல் டைட்டாக கட்டி எடுக்க போகிறோம். நீங்கள் எடுக்கிற கிளாத்தை மூக்கில் வச்சு நல்லா ஸ்மெல் பண்ணி பார்க்குறப்போ உள்ளே இருக்கிற அந்த தோளுடைய வாசனை நல்லா வரணும். அந்தளவுக்கு நல்ல நைஸான மெல்லிசான கிளாத்தாக பார்த்து எடுத்துக்கோங்க. இதை ஒரு நூல் வச்சு நல்லா டைட்டாக மூட்டை போல் கட்டி எடுத்துக்கலாம். கட்டி எடுத்ததுக்கப்புறமா மூக்கில் வச்சு ஸ்மெல் பண்ணி பாருங்கள். அதோடைய வாசனை நல்லா வரணும். இதை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிச்சனில் குட்டி குட்டியாக அதிகமாக கொசுக்கள் எங்கெல்லாம் சுற்றுதோ அந்த இடத்துல நம்ம கட்டி விட போகிறோம். அந்த மாதிரி கட்டி விடுறப்போ கொசுக்கள் இடம் தெரியாமல் ஓடி போயிடும். இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்ல வாசனையாக இருக்கும் போதே நீங்கள் யூஸ் பண்ணால் தான் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேப்புக்கு கீழே கட்டி விட போகிறேன். சிங்கில் சம்டைம்ஸ் டேப்புக்கு கீழெலாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக அதிகமாக கொசுக்கள் சுத்தம் இல்லையா? ஸோ அந்த இடத்துல நம்ம கட்டி விடலாம். அப்படி இல்லை அப்படின்னா கிச்சனில் விண்டோவில் கூட நீங்கள் இந்த மாதிரி கட்டி விட்டுறலாம். இந்த மாதிரி கட்டி தொங்க விடுறப்போ அதோடைய வாசனைக்கு அந்த கொசுக்கள் காணாமல் போயிடும். அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கமலா ஆரஞ்சு பழத்துடைய தோலை வெயிலில் நல்லா காய வச்சுட்டு அதை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடியாக்கி அதை நீங்கள் தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் ஏதாவது இருந்தால் கூட அதை நல்லா க்யூர் பண்ணி கொடுக்கும். அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பரான ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு ரெமெடியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். ஆரஞ்சு பழத்துடைய தோலை இந்த மாதிரி பின்பக்கமாக திருப்பி சிங்குடைய ஹோல்ஸில் அடைச்சி விட்டுட்டோம் அப்படின்னா நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி கொசுக்கள் வராமல் இருக்கும். எப்போல்லாம் அந்த பழம் வாங்குகிறோமோ அப்போல்லாம் இந்த டிப்ஸை நம்ம செய்யலாம். அதே மாதிரி அந்த ஆரஞ்சு பழத்துடைய தோலை லைட்டாக தண்ணியில் நனைச்சிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த தோலை வச்சு நல்லா சிங்க் ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி கழுவி விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும். சிங்க்கும் நல்லா பார்க்க புத்தம் புதுசாக நல்லா பளிச்சுன்னு இருக்கும். நீங்கள் நான்வெஜ் செய்கிற சமயத்தில் இந்த ஆரஞ்சு பழத்துடைய தோல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த நான்வெஜ்ஜுடைய ஸ்மெல் சுத்தமாக இருக்கவே இருக்காது. சிங்க்கும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அந்த ஸ்மெல்லாம் வராமல் நல்லா புதுசு போல் இருக்கும். நீங்கள் நான்வெஜ் சமைக்கிற டைமில் இந்த பழத்துடைய தோல் இருந்துச்சு அப்படின்னா லெமனுக்கு பதிலாக இந்த பழத்துடைய தோலை யூஸ் பண்ணி நீங்கள் நல்லா சிங்கை வாஷ் பண்ணிக்கலாம். பளிச்சுன்னு இருக்கும். அதே மாதிரி அந்த நான்வெஜ்ஜுடைய ஸ்மெல் சுத்தமாக வரவே வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். முட்டை வாங்கினதுமே இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு சேஃபாக வச்சு ஸ்டோர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். முட்டையில் லைட்டாக கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா எவ்வளோ நாள் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எந்த ஆயிலாக இருந்தாலும் லைட்டாக மேலால் தடவி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி தடவிட்டு நீங்கள் அதிகமான அளவில் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சாலும் எவ்வளோ நாள் ஆனாலும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். இதில் நம்ம ஆயில் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால எறும்புகள் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. எறும்புகள் வராமல் இருக்கிறதுக்காக 2 கிராம்பு உள்ளே போட்டுட்டு மூடி போட்டு வச்சுக்கலாம். அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரையை நம்ம என்ன தான் பாதுகாப்பாக வச்சுருந்தாலும் எந்த இடத்துல வச்சுருந்தாலும் எறும்புகள் எப்படி தான் தேடி வருதுன்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி வைக்கிறப்போ 4 கிராம்பு உள்ளே போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா டைட்டாக மூடி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அந்த கிராம்புடைய வாசனைக்கு எறும்புகள் வரவே வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதிகமான அளவில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்போ இந்த டிப் கண்டிப்பாக நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். வீட்டில் நீங்கள் டைனிங் டேபிள் யூஸ் பண்ணுற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா இந்த டிப் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அந்த பாத்திரத்தோடு அந்த உணவுகளையும் அப்படியே வச்சுட்டு போயிடுவோம் இல்லையா? ஸோ அந்த இடத்துல அதிகமான அளவில் ஈக்களோ இல்லை கொசுக்களோ மொய்க்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி நல்ல ஃப்ரெஷ்ஷான புதினா கருவேப்பிலை இலைகளை ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 4 பக்கமும் கார்னரில் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி தூவி விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துல ஈக்களோ கொசுக்களோ வராமல் தவிர்க்கலாம். அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, புதினா இலைகளை நிழலையே நல்லா காய வச்சு நல்லா பொடியாக்கி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. தேவைப்படுறப்போ அதை கொஞ்சமாக எடுத்து அது கூட சால்ட்டு சேர்த்து டெய்லி பல் துலக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பல்ல ஏற்படுற வலி கூச்சம் இது எல்லாத்தையுமே சரி பண்ணி கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலையும் சீரகத்தையும் சமமான அளவில் எடுத்து அம்மியில் வச்சு நல்லா மை போல் அரைச்சி எடுத்துக்கோங்க.
அப்படி அம்மி இல்லை அப்படின்னா மிக்ஸி ஜாரில் வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இது அதிகமான அளவில் வயிற்றுப்போக்கு இருக்கிற டைமில் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உடனே சரி பண்ணி கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இயற்கையான முறையில் நமக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் கொசுக்களை எப்படி விரட்டி அடிக்கலாங்கிறத பார்க்கலாம். லெமனை 2 கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உள்ளே இந்த மாதிரி கிராம்பு ஃபுல்லாக சுற்றி குத்தி விட்டுக்கோங்க. எந்த இடத்துலலாம் அதிகமாக கொசுக்கள் இருக்கோ அந்த இடத்துல வச்சு விட்டுட்டிங்க அப்படின்னா கொசுக்கள் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போயிடும். கொசுக்களுக்கு இந்த லெமன், கிராம்பு இது 2 வாசனையும் பார்த்திங்கன்னா சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அதனால் இது 2த்தையும் நம்ம சேர்த்து வைக்கிறப்போ கொசுக்கள் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போயிடும். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். 6லேருந்து 7 பற்கள் பூண்டை தோலோடு சேர்த்து நல்லா இடிச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு மட்டும் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடலாம். இது கொதிக்கும் போதே பார்த்திங்கன்னா அந்த பூண்டுடைய வாசனை நல்லா மூக்குக்கு நெடியேற மாதிரி இருக்கும். அந்த நெடிக்க பார்த்திங்கன்னா பாதி கொசுக்கள் அப்படியே செத்து போயிடும். ஒரு சில பேருக்கு அந்த நெடி பிடிக்காமல் கூட இருக்கலாம். ஆனால் கொஞ்சம் நேரத்தில் அந்த நெடி காணாமல் போயிடும். பூண்டுடைய தண்ணி ஆறுற வரைக்கும் பூண்டு உள்ளேயே இருக்கட்டும். ஆறுனதுக்கப்புறமா தண்ணியை மட்டும் தனியாக வடிகட்டி எடுத்துக்கலாம். இதை ஒரு ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதில் ஊற்றி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா ஒரு சின்ன வாட்டர் பாட்டிலுடைய மூடியில் ஓட்டை போட்டுட்டு அதில் இதை ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை எந்த இடத்துலலாம் கொசுக்கள் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா கொசுக்கள் இருந்த இடம் தெரியாமல் போயிடும். அந்த இடத்துல கொசுக்கள் பார்த்திங்கன்னா செத்து அப்படியே விழுந்து கிடக்கும். அதை நம்ம எடுத்து போட்டுடலாம். இந்த நெடிக்கு கொசுக்கள் சுத்தமாக வரவே வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இது ஸ்ப்ரே பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா இதிலேருந்து வரக்கூடிய அந்த பூண்டுடைய ஸ்மெல்லானது கொசுக்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அதனால் அந்த இடத்துல கொசுக்கள் இருந்தாலும் செத்து போயிடும். அதே மாதிரி கொசுக்கள் வரணும்னு நினச்சாலும் இந்த ஸ்மெல்லுக்கு வரவே வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இது ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் தொடச்சி விட்டுறலாம். ஆனால் அந்த வாசனைக்கு மட்டும் கொசுக்கள் வரவே வராது. அதுக்கு மட்டும் அந்த வாசனை இருந்துக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேனெல்லாம் காலி ஆயிடுச்சு அப்படின்னா அதோடைய மூடியை தூக்கி போடாமல் துணி காய வைக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கிளிப்பு பத்தாத டைமில் இதை யூஸ் பண்ணி கூட நம்ம கிளிப்பு மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு நம்ம காய போட்டுக்கலாம். நான் துணி ஸ்டாண்டில் பார்த்திங்கன்னா இது கிளிப்பு மாதிரி பின் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் உங்கள் வீட்டுக்கு கொசுவத்தி காயெல்லாம் தேவையே இல்லை. அதெல்லாம் வாங்கி நம்மளோட உடலுக்கு உபாதைகளை நம்மளே ஏற்படுத்திக்க வேணாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கிற கொசுக்களை நீங்கள் ஒழிச்சு கட்டிடலாம். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாமே ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். 10 பைசா கூட செலவில்லாமல் வீட்டில் இருக்கிற கொசுக்களை எளிமையான முறையில் எப்படி விரட்டி அடிக்கலாங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே இயற்கையான முறையில் நமக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் கொசுக்களை எப்படி விரட்டி அடிக்கலாம் அப்படிங்கிறத நிறைய டிப்ஸாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ஏதாவது ஒரு டிப்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி டிப்ஸ் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.